இப்போ இருக்கிற ஒரு பரபரப்பு இல்லாத புதுச்சேரி இப்போ வந்து பரபரப்பாக இருக்கிற புதுச்சேரி இந்தியாவில் இருக்க பல பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது புதுச்சேரி இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கும் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பல பேருக்கு தெரியாத விஷயம், அவர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பேருக்கு வந்து சொந்தமாக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரினா என்ன சொல்லுவாங்கன்னா, பாண்டிச்சேரியா அங்கே வந்து நிறைய பார் இருக்கும், நான் நல்லவன்றதை விட இவர் கெட்டவர்னு சொல்லி அந்த நக்கீரன் திருவிளையாடல் போல சொல்லுவாங்கள்ல. ஆட்டம் பாக்ஸ் அரசியல் களம் வழங்கும் புதுச்சேரியின் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஹானரபிள் மினிஸ்டர் ஸ்ரீ கே லக்ஷ்மி நாராயணன், PWD அண்ட் சுற்றுலாத்துறை அமைச்சர். இன்னைக்கு அவரோட அரசியல் பயணத்தை பற்றியும் மக்களுக்கான நலத்திட்டங்களை பற்றியும் பேசலாம்னு இருக்கோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களோட அரசியல் பயணம் எதுலேருந்து ஆரம்பிச்சுது? அரசியல் வந்து அதில் படிக்கிற பொழுது பள்ளி படிப்போ அல்லது சென்னையில் கல்லூரியில் படிக்கும்போதோ பெரிய அளவில் வந்து அரசியல் ஆர்வம் இல்லை. இங்கே புதுச்சேரிக்கு வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது தான் அரசியல் ஆர்வம் அதிகமாச்சு. பொதுவாக வந்து சட்டக்கல்லூரி படிக்கிற அத்தனை பேருக்குமே வந்து அரசியல் வந்து விருப்பப்படமாகிடும். அதாவது பை டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வந்து சட்டம் படிக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அரசியல்ன்றது டிஃபால்ட் ஆகிடும். இப்போ இல்லை, மகாத்மா காந்தி காலத்தில் இருந்து சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து அன்றைக்கி சுதந்திர போராட்ட காலத்திலே கூட வழக்கறிஞர்கள் தான் வந்து சுதந்திர போராட்டத்தை வந்து இந்திய சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் வந்து முன்னிருந்து நடத்தியது வந்து வழக்கறிஞர்கள் தான். ஸோ அதனால் அப்படி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பொது விஷயங்கள், பொதுவான நீதியை நிலைநாட்டணும், சட்ட உரிமை, மக்கள் உரிமை அப்படின்னு வரும்போது அங்கே வந்து வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இயற்கையாகவே எல்லா கட்சியிலையுமே வந்து சட்டம் படிக்கிறவங்க எல்லா கட்சிக்கும் பொறுப்பாங்க. அப்படி நான் வந்து தேர்ந்தெடுப்படுத்த இயக்கம் வந்து மாணவர் காங்கிரஸ். ஓகே. மாணவர் காங்கிரஸ்லேருந்து அப்புறம் இளைஞர் காங்கிரஸ் போயிட்டு காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிட்டு இப்பொழுது வந்து நம்முடைய மக்கள் முதல்வர் NR காங்கிரஸில் இப்போ அமைச்சராக இருக்கேன். ஓகே. நீங்கள் இப்போது சின்ன வயசில் பார்த்த பாண்டிச்சேரிக்கும் ஒரு பொலிட்டீஷியனாக ஆனதுக்கப்புறமா பார்க்குற பாண்டிச்சேரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்? நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு 80ல் ஒரு ரொம்ப அற்புதமான ஊர். அதாவது நடந்தே போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய பரபரப்பு அப்போ பார்க்கல. ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போவும் அமைதியாக தான் இருக்குது. அப்போ இருக்கிற ஒரு பரபரப்பு இல்லாத புதுச்சேரி இப்போ வந்து பரபரப்பாக இருக்கிற புதுச்சேரி. இன்றைக்கு வந்து மக்கள் வந்து பெருக்கம், அப்போ இருந்த குறைந்தபட்ச மக்கள் தொகை, இப்போ இருக்கிற மக்கள் தொகை, இது வந்து பெரிய மாற்றத்தை இன்றைக்கி வந்து உருவாக்கியிருக்கு. மற்றபடி மக்கள் வந்து அன்னைக்கு பார்த்த மக்களும் இன்றைக்கி பார்க்குற மக்களும் அதே அன்போடு தான் இருக்காங்க. அதே நாகரிகம், அதே பண்பாடு, அதில் ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பரபரப்பான புதுச்சேரியாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது சில மக்களுக்கு வந்து முன்னாடி இருந்த அந்த அமைதி புதுச்சேரின்றது பிடிச்சிருந்து, இப்போ நம்ம டூரிசம் அதிகமானதுக்கு அப்புறமா புதுச்சேரியில் இருக்கிற மக்களுக்கு அமைதி போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் புதுச்சேரியை தாண்டி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம வந்து இன்னும் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? பரபரப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து இனிமேல் வந்து உலகத்தில் அப்படி ஒரு இடம் இருக்காது. ஏன்னா முன்னேற்றம்ன்றது வந்து ஒரு தொழில்நுட்பம், மக்கள் தொகை பெருக்கம், இதெல்லாம் வந்து பழைய காலத்தினுடைய அந்த தாக்கத்தை வந்து வச்சிருக்கோம்னா இருக்காது எல்லா ஊர்லேயுமே. இன்றைக்கி வந்து மக்கள் தொகை வந்து அன்றைக்கு பார்த்திங்கன்னா வந்து புதுச்சேரியில் மக்கள் தொகையை வந்து 80ல் அதிகபட்சம் வந்து 4 லட்சம் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து 14 லட்சம். விளைநிலங்கள்லாம் இருந்தது. இந்த விளைநிலங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து வீட்டு மனைகளாக மாறி வீடாக மாறிச்சு. மக்கள் தொகை பெருக்கம். நம்ம வந்து ஒவ்வொரு முன்னேற்றமும் என்ன பார்க்குறோன்னா, வெறும் வீடு வாசல் மட்டும் இல்லை, தொழில், மற்ற வந்து வியாபாரம், இது ரெண்டும் தான் வந்து ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அளவீடு. நான் வளர்ச்சி அடைய மாட்டேன், வளர்ச்சி அடைய தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு அரசியலோ அல்லது எந்த ஒரு மக்களோ வந்து பேச முடியாது. அமைதியானன்றது, அமைதி வேணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட
வளர்ச்சின்றது இன்றைக்கி வந்து காலகட்டாயம். ஏன்னா மக்களுடைய தேவைகள் அதிகமாகுது. தேவைகள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய வருமானம் பெருகணும். வருமானம் பெருகணுன்ற போது அதற்கான கூடுதல் வேலை, அதாவது கூடுதலான கடுமையான மனித உழைப்புன்றது ஒரு பக்கம் தான் கூட இன்றைக்கி தொழில்நுட்பத்தை வச்சு இன்றைக்கி வந்து சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள். தொழில் வியாபாரங்கள் பெறணும். வியாபாரம் பெறணும்னா மக்கள் புதுச்சேரிக்கு வந்தால் தான் வியாபாரம் பெருகும். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற 10,00,000 மக்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா சாப்பாடோ, தண்ணியோ அல்லது உடையோ, மற்ற எந்த அத்தியாவசிய பொருளோ கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்து போனால் தான் இவங்களுடைய வியாபாரம் பெருகும். அப்போ நம்ம வியாபாரம் பெருகணுன்றது வந்து இன்றைக்கி எல்லாருடைய வேண்டுதலும், எல்லாருடைய ஆர்வமும் அதுதான், எல்லாருடைய தேவையும் அதுதான். அப்புறம் மக்களை வந்து வர வைக்க வேண்டியது, ஏன்னா முதலீடு பண்ணுறாங்க. அது எதுவுமே வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் போக முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து மக்கள் கூடுதலாக வர வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் வந்து எந்த ஒரு அரசாங்கமும் அதை திட்டமிட்டு ஒரு கூடுதல் பொருளாதார வளர்ச்சியை காட்டணும். இந்திய நாடே இன்றைக்கி வந்து உலகத்தில் 3வது இடமா வரணும்னு பெரிய திட்டங்கள் போடும்போது, அப்போ அதனுடைய ஒரு பங்காக இருக்கிற புதுச்சேரி மாநிலமும் அதற்கு அந்த வழியில் போய் தான் ஆகணும். அப்படி போகிற பொழுது இந்த வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி என்பது இன்றைக்கு வந்து கட்டாயம். இப்போ இந்த வியாபார வளர்ச்சி, ஐடி இண்டஸ்ட்ரி இது எல்லாமே வர்றது சில மக்களுக்கு அது நல்லா இருக்கும். வந்தா இன்னும் நம்ம பாண்டிச்சேரி மேல மேல வளரும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதே சில நேரம் வந்து ஆல்ரெடி நிறைய டூரிஸ்ட் வந்து பீஸ்ஃபுல் போயிடுச்சு, இன்னும் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சா இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க, அப்புறம் இன்னும் பீஸ்ஃபுல்னஸ் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறாங்க. இந்த மாறுபட்ட கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? வந்து இந்த பீஸ்ஃபுல்ன்றது வந்து ஒருத்தருடைய மனநிலை. அந்த மனநிலையை வந்து எந்த இடத்துலையும் கொண்டு வர முடியும். பெரிய முனிவர்கள் அவெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து காட்டில் போய் தான் வந்து தவம் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் வந்து யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த பரபரப்பான சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து அந்த பீஸ்ஃபுல் அதை மைண்டை வந்து பீஸாக வைக்கிறது தான். ஊர் பீஸாக இருக்கணுன்றத விஷயம் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. ஏன்னா ஒரு குழந்தைகள் இருக்குது. குழந்தைகள் இருக்கும்போது அவங்க போடுற சத்தம் வந்து அதை பீஸ்ஃபுல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. குழந்தைகளுடைய அந்த சத்தம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மன அமைதியை கொடுக்கும். அதனால் யார் யார் எந்த லெவலில் எடுத்துக்கிறாங்க, எந்த நிலையில் எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்க பல பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது புதுச்சேரி இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கும் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தினுடைய ஒரு ஜன்னல். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டில் போனீங்கன்னா உங்களை முகம் தெரியலனா கூட ஹலோ சொல்லுவாங்க மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தில் நம்ம ஒரு 300 வருஷம் வாழ்ந்ததுனால நமக்கு வந்து ரத்தத்திலே என்ன ஊறி இருக்குதுன்னு சொன்னால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்புறம் இங்கே சமத்துவன்ற வார்த்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வார்த்தை. அது வந்து இன்றைக்கி ஒரு 300 ஆண்டு கால பழக்கம் சொல்லுவாங்கள்ல, வந்து ஓல்ட் ஹேபிட் டை ஹார்ட்னு சொல்லுவாங்க. அதனால் அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க. அப்படி நமக்கு அந்த தொட்டில் பழக்கமே அந்த மாதிரியான ஒரு சகோதரத்துவம், சமத்துவம் அப்படின்ற வார்த்தைகள் நமக்கு வந்து தெரிஞ்ச பழக்கமான வார்த்தைகளாக இருந்தனால அதை வந்து இன்றைக்கி வந்து எல்லா மக்களுமே போகும்போது கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ சண்டை வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் சண்டை வரும். அவன் நம்ம 2 பேரும் சமமாக இருக்கிறோன்ற ஃபீல் வந்தாலும் சரி, சகோதரத்துவம் வந்த பிறகு சண்டை வராதில்ல. அப்படியான ஒரு அதுதான் வந்து இயற்கையான பீஸ்ஃபுல் பாண்டிச்சேரி. அது இன்றைக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் நம்முடைய ஊரில் 4 ரீஜன் இருக்குது. ஒரு ரீஜனில் தமிழ், இன்னொரு ரீஜனில் மலையாளம், இன்னொரு ரீஜனில் வந்து தெலுங்கு. இது இல்லாமல் வெளி மாநிலத்திலேருந்து வந்து செட்டில் ஆகிருக்கிற மார்வாடிஸ் இருக்கிறாங்க, ஆசிரமம் இருக்கிறதுனால பெங்காலிஸ் இருக்கிறாங்க, ஒரியாக்காரர் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை மாநிலத்துலேருந்து இருக்கிறாங்க. அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமாக ஒன்றா இருக்கிறாங்க. இதுதானே பீஸ்ஃபுல். ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரியாமல் கலாச்சாரங்கள், மாறுபட்ட கலாச்சாரங்கள், மாறுபட்ட பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் இருந்து கூட ஒரு இடத்துல ஒரு சின்ன சிறிய மாநிலத்தில் ஒன்றா இருக்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் யார் நினச்சாலும் இந்த பீஸை வந்து கலைக்க முடியாதுன்றது என்னோடய கருத்து. அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. சூப்பர் சார். இப்போது பாண்டியில் ஒரு ரிச்சான கோஸ்டல் ஹெரிட்டேஜ் இருக்குது. நீங்கள் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் தாட் என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன சார்? முதல்ல வந்து கடற்கரை வந்து ஒரு பாரம்பரியமான தொழில் பண்ணுற மீனவ சகோதர மக்களுக்கு அது உரித்தான பகுதி. புதுச்சேரியே வந்து ஆரம்ப காலத்தில்
அதாவது இந்த பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் 2 தொழில் தான் அங்கே இருந்ததா நம்ம ஆனந்த ரங்கப்பிள்ளை டைரியில் படிக்கிறோம். ஒன்று வந்து மீன்பிடி தொழில், இன்னொன்று நெசவு தொழில். இந்த 2மே இருக்கிற பகுதி தான் புதுச்சேரி. அந்த மாதிரியான பகுதியில் வந்து இப்போ டூரிசம் வளர்கிற பொழுது மக்கள் வந்து கடற்கரைக்கு வந்து போகிறதுன்றது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப விருப்பமான விஷயம். சுற்றுலா பயணிகளுக்கு விருப்பமான விஷயம் வந்து நம்ம கடற்கரை தான். அந்த கடற்கரைகளை மீனவர்கள் தங்களுடைய பாரம்பரியமான தொழில் செய்துட்ருக்காங்க. இது 2மே வந்து இங்கே இருக்கணும். ஒன்று சார்ந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். அதுதான் நாங்கள் வந்து இப்போ டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். உதாரணமாக வந்து நிறைய பாரம்பரியமாக மீன் பிடிச்சிட்ருக்கிற தொழிலாளர்கள் இப்போ வந்து தங்களுடைய மீன்பிடி தொழிலில் வர்ற வருமானம் போதலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீன்பிடி படகுகள் வந்து இப்போது சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு போய் வந்து அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் தர்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து வந்திருக்கு. அதாவது எப்படி வந்து ஒரு தமிழர்கள் பண்பாட்டில் வந்து ஒரு மலையை பகுதி சார்ந்த இடம், பாலைவன இடம், குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அப்படின்லாம் சொல்லுவோம். அதே போல் புதுச்சேரியில் வந்து கடற்கரை ஒட்டி இருக்கிற பகுதியில் மீனவர்கள், சுற்றுலா இந்த 2ம் சேர்ந்து இன்றைக்கு வந்து நல்லா வந்துட்டுருக்கு. உதாரணமாக இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா துறைமுகம் பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றுக்கணக்கான மீனவ சகோதரர்கள் வந்து இப்போது சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கிட்டு போயிட்டு அவங்க வந்து கடல் பயணத்தை வந்து அவங்களுக்கு ரசிக்க வச்சு கொண்டு வராங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி தருது. அதே போல் சின்ன சின்ன கடைகள் கடற்கரையில் வந்து நாங்கள் புதுசாக நம்முடைய ஆட்சி வந்த பிறகு ஒரு 5 இடத்துல வந்து கடற்கரையை நாங்கள் வந்து மேம்படுத்தியிருக்கோம். எப்பவுமே எல்லாருக்கும் தெரியும், காந்தி சிலை இருக்கிற கடற்கரை பகுதி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அதற்கு பிறகு வந்து மெரினா பீச்னு வச்சுருக்கோம், ஈடன் பீச் வச்சுருக்கோம். ப்ளூ ஃப்ளாக், அதாவது டென்மார்க்லேருந்து எந்த கடற்கரை உலகத்தில் ரொம்ப சுத்தமாக இருக்கோ அதுக்கு வந்து ஒரு ப்ளூ ஃப்ளாக்னு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளாக் வாங்கினோம். அதை வந்து இப்போ நம்ம வந்து சென்னை வீராம்பட்டினம் கடற்கரையில் அது இருக்குது. அதே போல் வந்து வீராம்பட்டினம் பீச் நடத்தியிருக்கோம். மற்ற நரம்பை, பனித்திட்டு போன்ற பகுதிகளிலும் இருக்கிற பீச்செல்லாம் வந்து அதுக்கான சுற்றுலா பயணிகள் வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு வேண்டிய வசதியை செஞ்சு கொடுத்து அது வந்து மக்கள் வந்து அங்கே ரொம்பவே உட்கார்ந்து, ஏன்னா சுற்றுலா பயணிகள் வந்து பெரிய பெரிய வசதி இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய ஹோட்டல் தாங்கலாம், பெரிய செலவு பண்ணி அனுபவிக்கலாம். சாதாரண மக்கள் கூட, குழந்தைகள் கூட கடல் அலையை ரசிக்கிறதுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் அந்த கடற்கரை பகுதிகளை வந்து நாங்கள் மேம்படுத்தி இப்போது சுற்றுலா பயணிகள் வருவதற்கான ஏற்பாடுகள் அவங்க ரசிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பொதுவாக கடற்கரை இருக்கிற மாநிலங்கள் ரொம்ப கம்மி இந்தியாவில். உள்ளே இருக்கிற மொத்தம் 29 மாநிலங்களில் ஒரு 10-12 மாநிலங்கள் தான் கடற்கரை இருக்கிற பகுதி. அதனால் மற்ற மக்கள் வந்து கடற்கரையை பார்க்காத மக்கள் வந்து புதுச்சேரிக்கு விரும்பி வர்றதுக்கான ஒரு வசதியை நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிஷஸ் டிபார்ட்மெண்ட் பாண்டியோட எக்கனாமியில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது அதாவது நம்ம கடல் வளம்ன்றது இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வளம். அதனால் அது வந்து கடலில் வந்து எவ்வளோ மீன் கிடைக்குது, எவ்வளோ கிடைக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய எல்லையே கிடையாது. நம்ம மக்கள் வந்து புதுச்சேரியில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பாரம்பரியமான தொழில் பண்ணுறவங்கிறதுனால ரொம்ப கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு ஒரு 6 மணி நேரம் போயிட்டு திரும்பி வர்ற மாதிரியான ஒரு தொழில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்முடைய மீன்வளத்துறை மூலமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் போகிற அளவு இயந்திர படகுகள்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம். வலைகள் வந்து நம்ம மானிய விலையில் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் வந்து இப்போது கடலில் போகிறாங்க, டீசல் இன்ஜின் எடுத்துன்னு போகிறாங்க. ஒரு அந்தளவுக்கு செலவு பண்ணி போயிட்டு வரும்போது சில சமயத்தில் வந்து மீன் கிடைக்கிறதுனா அவங்களுக்கு பெருத்த நஷ்டம் வரும். அதனால் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 400-500 படகு உரிமையாளர்களுக்கு டீசல் வந்து ஒரு ₹12 மானியத்தில் கொடுக்குறோம் அவங்களுக்கு. டீசல் விலை இப்போ வந்து ₹85 இல்லை ₹90ன்னா அதில் ₹12 நாங்கள் வந்து மானியமாக கொடுக்குறோம். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலீட்டில் நாங்கள் ஒரு சில அந்த மானியம் கொடுத்து அவங்களுடைய சிரமத்தை குறைக்கிறோம். அதனால் அவங்க தைரியமாக போயிட்டு வராங்க. சின்ன படகுகள், பெரிய படகுகள் எல்லோரும் போகிறோம். நிறைய மானியங்கள் கிட்டத்தட்ட புதுச்சேரி மாநிலத்தில் பல சமூக மக்கள் இருக்காங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் சட்ட விதிப்படி இன்றைக்கு வந்து 16% நிதி பட்ஜெட்டில் ஒதுக்குறோம். அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு வந்து நம்ம ஒரு ₹11,000 பட்ஜெட், 16,000 கோடி பட்ஜெட் போடுறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 135 கோடி வந்து
சுமார் 1,00,000 மக்கள் தொகை இருக்கிற மீனவ சமுதாயத்தை கொடுத்துருக்கோம். இரண்டாவது பெரிய அளவில் ஒரு சமூகத்துக்கு புதுச்சேரி அரசு முதல்வர் அவர்கள் வந்து அவரோட பட்ஜெட்டில் இந்த மீனவ சமுதாய மக்களுக்கு நிதி ஒதுக்கி தர்றார். அது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ஓகே சார். இப்போது இதே மாதிரி ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், நிறைய நல்ல திட்டங்கள் விமென்ஸ்க்காக ஃபிஷர்மேன்ஸ்க்காகலாம் உங்கள் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக போய் சேருதான்றது நீங்கள் எப்படி சார் தெரிஞ்சுப்பீங்க? கிட்டத்தட்ட 90% பணம் வந்து எல்லாமே அந்த பணம் நேரடி பண பரிமாற்றம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், டிபிடின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே ஒரு 5ஆம் தேதினா 5ஆம் தேதி அன்றைக்கி எல்லா பயனாளிகளும் அக்கௌண்ட்டை போய் சேர்ந்துடும். ஓகே. அதனால் வந்து இதில் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகே. ஏன்னா டிபிடின்றது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பே அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே மூலமாக நம்ம அனுப்பும்போது இன்றைக்கி எத்தனை அக்கௌண்ட்டில் பணம் போய் சேர்ந்தது, எதில் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்றது நமக்கு தெரியும். ரிஜெக்ட் ஆச்சுருந்தால் திருப்பி இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவாங்க. அதனால் எத்தனை அதாவது மகளிருக்கு முதியோர் ஓய்வூதியம், மகளிருக்கு உரிமை தொகை, இந்த மாதிரி மீனவ சமுதாய மக்களுக்கு ஓய்வூதிய தொகை, இவங்களுக்கு வந்து ஊனமுற்றோருக்கு அரிசிக்கு பணம் போடுறது, இப்போ தான் அரிசி போடுறோம், முதல்ல அரிசி பணம் போடுறது, மத்திய அரசினுடைய அரிசிக்கு பணம் போடுறது, இந்த மாதிரியான திட்டங்கள் எத்தனையும் வந்து ஒரே நாளில் போய் சேர்ந்துடும். 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரையில் மக்கள் நல திட்டத்துகளுக்கு அந்த பணம் போய் சேர ஆரம்பிச்சிடும். உதாரணமாக ஓய்வூதியம் சரியாக 5ஆம் தேதியோ அல்லது 7ஆம் தேதியோ பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போயிடும். முதியோர் ஓய்வூதியம், மகளிருக்கும் அப்படி தான், மீனவர் ஓய்வூதியம் அப்படி தான். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே இந்த பணம் போயிடும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியும் 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் வந்து இன்டிமேஷன் வரலைன்னா அவங்களே வந்து டிபார்ட்மெண்ட்டை போயிட்டு எனக்கு 10ஆம் தேதி வரல அப்படின்னு போய் கேட்பாங்க. அப்படின்னா வந்து ஒருவேளை இந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது இப்போ புதுசாக திடீர்னு ஆதார் கார்டை மாற்றும் போது அட்ரஸ் மாறும்போது சில சமயத்தில் வந்து குழப்பம் வந்தால் அது இந்த அந்த ஆஃபீஸ் போனாங்கன்னா அதை தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பாண்டி சீமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் சொல்லுங்கள் சார். அவர் பல பேருக்கு தெரியாத விஷயம், அவர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை 1000 பேருக்கு வந்து சொந்தமாக உதவி பண்ணுறான்றது பல பேருக்கு தெரியாது. அதே போல் வந்து ஒருத்தர் வந்து உதவின்னு வந்து கேட்டானா அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் முழுவதும் கூட செலவு பண்ணுறது தயாராக இருப்பார். மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக அது எப்படியாவது முடிக்கணுன்றது மணிக்கணக்காக அதிகாரி கூட்டு வச்சு, எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. அந்தளவுக்கு பொறுமையாக இருந்து எப்படியாவது நம்பி வந்தவங்களுக்கு இந்த பிரச்சனையை முடித்து கொடுக்கணுன்றதுக்காக எவ்வளோ நேரம் வேணால் செலவு பண்ணுவார். எங்களால் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி இது முடியாது, சரி போயிட்டு வாங்க, எனக்கு இதுக்கு மேலே எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறது மனநிலை தான் பல அரசியல்வாதிகள் இருக்கும். அவர் வந்து எத்தனை முறையும் சலிக்காமல் பேசுவார். ஓகே. அது வந்து பல பேருக்கு தெரியாத விஷயம்தான். ஓகே சார். ஆளும் கட்சி அமைச்சராக நீங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன மாதிரி வாக்குறுதிகள் வச்சுருக்கீங்க சார்? வாக்குறுதிகள் வந்து ஆளுங்கட்சி முதல்ல வந்து நம்ம முதல்வர் வந்து முதல்ல எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கணும். சீட்டு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும்ல சார். ஏதோ கட்சிக்கு தலைவர் இருக்கும்போது அவர் தான் முடிவு பண்ணணும். அடுத்த தேர்தலில் யார் யாரை நிற்க வைக்கணுன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட இருக்கிற மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் வந்து நிறைய வேலை வாய்ப்பை பெருக்கணுன்றது, ஏன்னா எவ்வளோ திட்டங்கள் எவ்வளோ உதவி செஞ்சாலும் கூட ஒரு நிரந்தரமான ஒரு உதவின்றது வேலைவாய்ப்பு. இப்போது இருக்கிற சட்ட விழிப்புணர்வு மற்றும் உயர்நீதிமன்ற சட்டங்கள் வந்து தீர்ப்புகள் வந்து என்னன்னா, இப்போ நினச்ச மாதிரி யாருக்கும் நம்ம சிபாரிசில் வேலை கொடுக்க முடியாத ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வெளிப்படையான ஒரு தேர்வு, வெளிப்படையான வேலைவாய்ப்பு, நம்ம வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலமாக தான் நடத்தணும். இப்படியான ஒரு கட்டாயம் வரும்போது அப்போது வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கினா தான் இன்றைக்கி வந்து வேணும். அதே போல் அரசு மூலமாக கொடுக்குற வேலையை விட ஒரு தனியார் தொழில் நிறுவனங்கள் நிறைய வந்து அது மூலமாக நிறைய பேருக்கு படிப்புக்கேற்ற மாதிரியான ஒரு வேலை. அரசாங்கத்தில் என்ன படிப்புக்கேற்ற வேலைன்றது கிடையாது. அரசாங்க வேலைன்றது ஒரு பாதுகாப்பான வேலையாக இருக்குமே தவிர, ஆனால் அது ஒரு படிப்புக்கேற்ற வேலையாக இருக்கும். ஏன்னா ஒரு +2 படித்தவங்க வந்து எல்டி சேர்க்கலாம், யூடி சேர்க்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து பெரும்பாலும் நம்ம பாண்டிச்சேரியில் நம்மளுடைய முதல்வர் வந்து ஒரு சிஎம் 2001 வந்தார். அது வந்த பிறகு இன்றைக்கி வந்து நீங்களும் உங்களாம் வந்து ஒரு வியப்பாக இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 150 உயர்கல்வி நிறுவனங்கள் பாண்டிச்சேரியில் இருக்குது. உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து +2க்கு மேலே ம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, 13 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, 8 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பிஎட் காலேஜ் வந்து ஒரு 20 இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, என்ஐடி இருக்குது, 2 யூனிவர்சிட்டி இருக்குது, டெக்னாலஜி யூனிவர்சிட்டி இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, இது மாதிரி வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்கள்னு பார்த்தா 150 காலேஜ் இருக்குது. ம். இது வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் டென்சிட்டி ஹையர் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறது பாண்டிச்சேரியில் மட்டும்தான். ஹரியானாவுக்கு அடுத்தது பாண்டிச்சேரி. ஸோ இப்படி ஒரு ஃபேஸ் நமக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் ஆட்சியில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரினா என்ன சொல்லுவாங்கன்னா, பாண்டிச்சேரியா அங்கே வந்து நிறைய பார் இருக்கும், ம். இப்படி தான் நம்மளை வந்து ஒரு முகத்தை காமிச்சிருந்தாங்க. ஆனால் உண்மையான முகம் அது இல்லை. இன்றைக்கி ஒரு 2.5 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கி வந்து காலேஜில் படிக்கிறாங்க. 1ஆவதுலேருந்து இன்றைக்கி வந்து அதாவது ஆரம்ப பள்ளியிலேருந்து ஆரம்ப வகுப்புலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இன்றைக்கி வந்து 2.5 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா அந்த ப்ரோரேட்டா பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு பாண்டிச்சேரி. ஸோ இப்படி ஒரு முகம் வந்து வந்ததுக்கு காரணம் 2001லேருந்து ஒரு பாண்டிச்சேரியை வந்து ஒரு பெரிய ஒரு கல்வி கேந்திரமாக மாற்றணுன்றதுல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும். இன்றைக்கி அதில் வெற்றி அடைஞ்சிருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து படித்தவங்களுக்கு இப்போ உதாரணமாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 8000 பேர் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. இப்போ அவங்க போய் வந்து ஒரு எல்டிசியாக யூடிசியாக இருக்கிறது அவங்க படித்த படிப்புக்கு ஈக்குவல் இல்லை. அப்போது அந்த இன்ஜினியரிங் கல்லூரி பொறியியல் படித்தவங்களுக்கு பட்டதாரிகளுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு நிறுவனங்களை வந்து தனியார் நிறுவனங்களை நிறைய கொண்டு வந்தால் அவங்களுக்கும் வந்து படித்த படிப்புக்கு வந்து ஜாஸ்தியமாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு ஐடியில் படிச்சுட்டு ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு எல்டிசி போய் உட்காந்தா அந்த படித்த படிப்பும் வேஸ்ட்டு. அரசாங்கம் அவங்களுக்காக ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 கோடி ரூபா வந்து இன்றைக்கி வந்து கல்விக்காக அரசாங்கம் செயல்படுது, செலவு செய்யுது. அப்போ அந்த பணம் வந்து படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலாம், அந்த பணம் முழுக்க வேஸ்ட்டு. 10வது வரலாம் படித்தா போதும், 12வது வரலாம் படித்தா போதும் அப்படின்னு இதில் பாதி காசு செலவு பண்ணால் போதும். அதனால் அந்த மாதிரியான ஒரு செலவு அரசாங்கமே பண்ணியிருந்தாலும் பெரிய அளவு முதலீடு பண்ணதுனால அந்த முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுன்றது எங்களுடைய ஆசை, எங்களுடைய அரசனுடைய ஆசை, முதலுடைய ஆசை. அதனால தான் வந்து இப்போது ஐஐடி சென்னையில் கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் இடம் கொடுத்து அங்கே வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் பாண்டிச்சேரியில் பண்ணணும், ஐஐடி ரிசர்ச் பார்க் ஒன்று பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேராப்பட்டில் ஒரு 800 ஏக்கரில் நிறைய இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஏஎஃப்டி மில்லை வந்து இப்போது ஒரு பெரிய தொழில்பேட்டையை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. பாரதி சுதேசி மில் இந்த மாதிரி இடத்தங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இன்குபேஷன் சென்டர், அட்டல் இன்குபேஷன் சென்டர்னு வச்சு அங்கே நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் எங்களுடைய வேலைவாய்ப்புன்றது வந்து 100 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இல்லை, அதில் நம்ம வேலை முடியாது. வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வந்துனே இருப்பாங்க, இளைஞர்கள் படிச்சுட்டு வந்துனே இருப்பாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குன்றது எப்பவுமே அது ஒரு கண்டினியூஸ் ஜாப். இப்போ ரீசெண்ட் டேஸாக புதுச்சேரியில் வந்து நிறைய மர்டர்ஸ் நடந்துட்டு இருக்குது. அது போக புதுச்சேரி யூனிவர்சிட்டியோட இஷ்யூ கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்குது. இது சட்டம் ஒழுங்காக இருக்கா, இல்லை ஏன் இப்படி நடக்குதுன்னு பொதுமக்களுக்கு நிறைய பயம் வந்திருக்குல்ல, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இதனால் சட்டம் ஒழுங்குன்றது வந்து நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் நான் சொல்கிறேன். அரசாங்கத்தில் வந்து அமைச்சர்ன்றதெல்லாம் தனியாக அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண பிரஜையாக பார்க்குற பொறுத்து சட்டம் ஒழுங்குன்னு சொன்னால் எது உண்மையிலே கவலை அளிக்கிற விஷயம்னா, நான் வந்து நடந்த கொலையை நியாயப்படுத்தலை, கொலையில் வந்தது ஒன்றும் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எது ரொம்ப ஆபத்தான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா மர்டர் ஃபார் கெயின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் சொத்தை எடுத்துக்கிறதுக்காகவோ அல்லது அபகரிக்கிறதுக்காகவோ இப்படி வர்ற மர்டர், இதுதான் வந்து ரொம்ப ஆபத்தான மர்டர். குடும்ப வன்முறை, இது மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து சமூகத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பக்குவம் இல்லாதன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த நடந்து முடிச்சிருக்கிற மர்டர்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து புதுச்சேரியில் சட்டத்துக்கு கட்டுப்படாதவங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற மோதல் அது.
அது நியாயம் சட்டம் கண்டிப்பாக வந்து காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ அதை வந்து கடுமையாக இரும்பு கரம் கொண்டு தான் அடக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கு வந்து பல ஊரில் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா ஊர்லேயுமே வந்து நடந்துருக்கு. இது நம்ம ஒரு சின்ன ஊருன்றதுனால நமக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரியுது அது. அல்லது அரசியல் காரணங்களுக்காக சில பேர் அது வந்து பெருசாக ஊதி பெருசாக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து புரோரேட்டாக போட்டு பாருங்கள். இப்போ ஒரு சென்னையில் 1 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த இடத்துல எந்த மாதிரியான இருக்குது, எப்படிலாம் நடக்குது? இங்கே நம்ம ஊர் எடுத்து பாருங்கள். இப்படிலாம் பார்க்கும்போது இன்றைக்கும் வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்து பயப்படுறமான ஊர் இல்லை. இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய காடு, அது உள்ளே ஒரு புலி இருக்குது, அது இருக்குதுன்னா யாரும் போக மாட்டாங்க. யாருக்காவது உயிருக்கு பயப்படாத ஊரில் யாராவது ஒருத்தர் வாய்ப்பில்லை சார். யாரும் உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ இந்த ஊருக்கு போனால் ஆபத்து, இந்த கடலுள்ள போனால் ஆபத்து, காட்டுக்குள்ளே போனால் ஆபத்துன்னு தெரிஞ்சால் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. நீங்கள் சொல்ல விதத்தில் போர்டு வைக்க தேவையில்லை. ஒரு 4 பேரை புலி அடிச்சுன்னு சொன்னால் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ராத்திரியில் மலைப்பிரதேசத்தில் போகிறதில்ல. அப்படியா இருக்கும்போது இப்போ இந்த பகுதி வந்து புதுச்சேரி பகுதி வந்து ரொம்ப ஐயோ பயங்கர மர்டர் இருக்குது, அந்த பக்கம் யாரும் போகாதீங்கன்னா டூரிஸ்ட் வரவே மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் டூரிஸ்ட் விசிட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக போயிட்டுருக்குன்னா அப்போ வந்து பயம் அவங்களுக்கு இல்லை. இதில் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட தகராறுகள் வர்ற விஷயங்களில் இருக்கிறதுனால தான் இதை வந்து எது ஒரு தப்பு, இது இயற்கை, அது தவிர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் பயம் இல்லாமல் அன்றைக்கி வராங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் புதுச்சேரியில் ஒரு இவ்வளோ மர்டர் இருக்கிறதுனால ஜனங்க பயப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் ராத்திரியில் நீங்கள் 12 மணி 1 மணி 2 மணி வெளியில், அது பெண்களாக இருந்தாலும் சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. யாரும் வந்து நம்மளை வந்து தப்பாக வந்து இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது ரோட்டில் நடக்கிறதுக்கு அப்படி சொன்னதே இல்லை. அதனால் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அரசாங்கத்தின் மீது வந்து ஒரு சேற்ற வாரி பூசுறதுக்காக, அல்லது நான் நல்லவன்றதை விட இவர் கெட்டவர்னு சொல்லி அந்த நக்கீரன் திருவிளையாடல் சொல்லுவாங்கள்ல, குற்றம் சொல்லி பேர் வாங்கும் புலவர் உண்டு, அந்த மாதிரியான ஒரு சின்ன கூட்டம் வந்து அரசியலில் வந்து தோற்று போகிறவங்க, தான் ஜெயிக்கணுன்றதுக்காக அடுத்தவங்க தோக்கடிக்கிறதுக்கு கெட்ட பேரை சொல்லி பரப்புறவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போது உங்களுக்கு திருக்கல்யாணம் வந்து ஏன் சார் பண்ணணும்னு தோணுச்சு? அதாவது என்னுடைய தாத்தா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்மீக அன்பர் அவர். அவருடைய இறுதி காலம் வரை பெருமாளுக்கு வந்து திருப்பதி பெருமாள் இல்லை, எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு அவர் வருஷத்துக்கு ஒரு 3 திருவிழா பண்ணுவார் பெருமாளுக்கு மட்டும். அது வந்து ஒன்று திருக்கல்யாணம் அவர் பண்ணுறது. இன்றைக்கும் வந்து ஒரு 80 வருஷமாக எங்கள் கிராமத்தில் எங்கள் குடும்பம் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வரும்போது இங்கே பாண்டிச்சேரியில் வந்து 2005 முதல் முறையாக திருப்பதி பெருமாள் ஆயிஷன் வந்து சாய்குமாரின்னு ஒரு மேடம் வந்து அவங்க தான் தலைமை தாங்கி நடத்தினாங்க. அதற்கு பிறகு வந்து ஒரு 2-3 வருஷம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அவங்க யாரும் செய்யலை. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்கள் இருந்து பண்ணுங்கன்னாங்க. சரி, நாங்கள் வந்து ஒரு சிறிய குழு போட்டு இப்போ அதில் இருந்து திருப்பதி பெருமாள் கல்யாணம் நடத்துனாங்க. நாங்கள் திருப்பதிக்கு நம்ம வந்து பிறகு கொஞ்சம் அரசியலில் இருக்கோம், கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அங்கே போய்ட்டு திருப்பதியில் போய்ட்டு ரொம்ப எளிமையாக அந்த கல்யாண உற்சவத்தை பார்க்கலாம், பெருமாளை கிட்ட பார்க்கலாம். பட் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ரொம்ப கிட்ட போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, அந்த வாய்ப்பை நம்ம புதுச்சேரி மக்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் ஒரு 7-8 முறையாக வந்து திருப்பதி பெருமாள் உற்சவரை கொண்டு வந்து இங்கே திருக்கல்யாண உற்சவம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஆல்ரெடி புதுச்சேரிக்குன்னு நமக்கு தனியாக இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது. இப்போ புதுசாக November 1 லிபரேஷன் டேன்னு கொண்டு வந்திருக்கோம். அது ஏன் சார்? நம்ம வந்து சரியாக சொல்லப்போனால் வந்து 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்ச பிறகு நமக்கு சுதந்திரத்துக்காக அதே மாதிரி தான் பார்த்தோம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படி ஆங்கிலேயர் எடுத்து போராட்டம் பண்ணாங்களோ அதே போல் புதுச்சேரியிலையும் வந்து அந்த நிறைய வரலாற்று புத்தகங்களை படிக்கிற போது நிறைய உரிமைக்காக போராட்டம் இருக்காங்க. என்ன சொல்லப்போனால் வந்து புதுச்சேரியில் நீதிமன்றத்தில் அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் நீதிமன்றத்தில் நடத்தும்போது நம்முடைய புதுச்சேரி வழக்கறிஞர்கள் வந்து ஷூ போட்டுட்டு உள்ளே போய் வாதாட முடியாது. வாதாடுனவருக்கு வந்து பெரிய அவரை வந்து நீதிமன்றத்தில் விலக்கி வச்சாங்க. அவர் வந்து உரிமைக்காக போராடி பாரிஸ் போய் அந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதி பெற்று வந்தாங்க. அதனால் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து புதுச்சேரி மக்களுக்கும் சுதந்திரம் வேணும்னு சொல்லி என்ன தான் வந்து ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வந்து ஒரு
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட புதுச்சேரியை அடிமையாக தான் வச்சுக்க பார்த்தாங்க. சுதந்திரம் கொடுக்க அந்தளவுக்கு தயக்கமாக தான் இருந்தாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு வேண்டிய எல்லா சுதந்திரத்தையும் கொடுக்குறோமே, நாங்கள் தான் எல்லா உங்கள் சகோதரத்தமாக நடத்துகிறோமே, நாங்கள் தான் சமத்துவம் கொடுக்குறோமே அப்படின்னு சொன்னாலும் கூட மக்கள் வந்து ஜனநாயகன்றது வந்து நம்மை நாமே ஆளணுன்றது தான் வந்து அந்த அடிப்படை ஜனநாயக தத்துவம். அது மறுக்கப்படுதுன்ன போது அதுக்காக போராடிய பல தலைவர்கள் எல்லாம் பேசும்போது இந்திய நாட்டினுடைய அன்றைக்கு இருந்த தலைவர்களோடு பேசி ஒரு சுமூகமான முறையில் ஒரு அந்த 47க்கு பிறகு ஒரு பெரிய வன்முறை இல்லாமல் பண்ணணும், சுதந்திரம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி தான் வந்து அப்போ என்ன பண்ணாங்க, நாங்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவரும் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பிரதமரும் சேர்ந்து ஒரு மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் அப்படின்போது ஒரு கீழூரில் வாக்கெடுப்பு இருந்தாங்க. வாக்கெடுப்பு மக்கள்கிட்ட வாக்கெடுப்புன்றபோது மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்த அன்றைக்கு இருந்த கொம்யூன் பஞ்சாயத்து உறுப்பினர்கள், கவுன்சிலர்ஸ், அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டாங்க. அதில் எல்லாருமே 170 பேர் மேலே வந்து இந்தியா கூட இணையணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த அந்த கருத்தை வாக்கெடுப்பை மதித்து பிரெஞ்சுக்காரர்கள் நவம்பர் 1 நம்முடைய இப்போ இருக்கிற கவர்னர் மாளிகையிலேருந்து அவங்க கிளம்பி ஒரு நம்முடைய கொடியை ஏற்றிட்டு அவங்க கொடியை இறக்கிட்டு இங்கேருந்து கப்பலில் அவங்க போனாங்க. அது வந்து ஒரு பெரிய சரித்திரபூர்வமான நிகழ்வு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு லிபரேஷன் டே அப்படின்னு நம்ம வந்து இப்போ கொண்டாடுறோம். இது வந்து நம்ம வந்து புதுச்சேரி முழுமையாக வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டப்பூர்வ பரிமாற்றமாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சட்டம் போட்டு நம்ம வந்து ஆகஸ்ட் 15 வந்து இந்திய நாடு சுதந்திரம், அதே போல் இன்னும் சில மாநிலங்களுக்கும் ஆகஸ்ட் 16ன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் இந்திய பாராளுமன்றத்தில் 16ன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதனால் 16 ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நாங்கள் பேர் வச்சு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றதுனால இப்போ நமக்குள்ளார வந்து ஒரு என்ன இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கோரிக்கை வந்ததுன்னா நவம்பர் 1 நம்ம வந்து இந்திய தேசிய கொடி ஏற்றதுனால அதை நம்ம வந்து கொண்டாடணுன்றதுனால இப்போ வந்து அதை லிபரேஷன் டே அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஓகே, நான் சில தலைவர்கள் பற்றி ஒரு பேர் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தையில். மு.க. ஸ்டாலின் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். ஓகே. விஜய் மக்கள் வந்து விரும்புகிற தலைவராக, இளைஞர்கள் விரும்புகிற தலைவராக வந்திருக்காரு. ஓகே. சீமான் பெரிய அளவில் வந்து இளைஞர்களை வந்து கவர்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து தன்னால் நிறைய அதாவது அம்மா இல்லாத இடத்த அவர் திறமையாக கைண்டாண்டார். உங்களுக்கு பாண்டிச்சேரியில் பிடிச்ச ஃபுட் ஸ்பாட் ஏதாவது சார்? சர்க்குரு ஹோட்டல். ஓகே. வெஜிடேரியன், நான் பியூர் வெஜிடேரியன், பான் வெஜிடேரியன். அதனால் மோஸ்ட்லி சர்க்குரு ஹோட்டல், ஜெயராம் ஹோட்டல், இந்த ரெண்டும் ஃபேவரட். அங்கே தான் போவோம், ஃபேமிலியோட அங்கே தான் போவோம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? பாட்டு கேட்பேன், புத்தகம் படிப்போம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? நிறைய பாட்டு, பழைய பாடல் வந்து இன்றைக்கும் வந்து பழைய பாடல் கேட்டுட்டு தான், அது நம்ம சிவாஜி கணேசன் பாட்டாக தான் சரி, எம்ஜிஆர் பாட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா எந்த அதுவும் நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த குறிப்பாக வந்து அதாவது 70களில் வந்த திரைப்பட பாடல்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அது மெலோடி தான். இது ரொம்ப சவுண்டான பாட்டெலாம் கொஞ்சம் அதிகமாக அந்தளவுக்கு விருப்பமாக இருக்குது. மெலோடியஸ் வந்து திரைப்பட பாடலில் பழைய காலத்து படங்கள் வந்து ஓல்ட் இஸ் கோல்டு தான் அது. சூப்பர். ஓகே சார். லோன்லி பிளானட்டுன்ற இதில் வந்து மக்கள் சர்வே நடத்துனதில் வேர்ல்டுலேயே நம்ம வந்து புதுச்சேரி 2வது இடத்தப்பட்டிருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்துங்கள் என்ன சார்? லோன்லி பிளானட்ன்ற ஒரு ட்ராவல் ஆர்கனைசேஷன் வருஷம் வந்து ஒரு சர்வே நடத்துவாங்க. உலகத்தில் ரொம்ப சுற்றுலாவுக்கு சிறந்த இடம் எது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி வரும்போது இந்த 2025 சிறந்த நகரம், உலகத்திலேயே சுற்றுலாவுக்கு சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 10 இடத்த எடுத்தாங்க. அதில் வந்து முதல் இடம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற துலூஸ்ன்ற ஊர். அடுத்தது இந்தியாவில் இருக்கிற ஃப்ரான்ஸ்னு சொல்கிற பாண்டிச்சேரி வந்து செகண்ட் எடுத்திருக்காங்க. அது ஜனங்க வந்து அதாவது சுற்றுலா விரும்பிகள் அவங்க எடுத்த முடிவு. தெற்கு ஆசிய நாடுகளில் எந்த ஊர் நடந்து போயே சுற்றுலா தலங்களை ரொம்ப அனுபவிக்க முடியும், ரசிக்க முடியும் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் ஆசிய நாடுகளில் 5வது இடத்தை புதுச்சேரி பிடிச்சிருக்கு. அதையும் வந்து மக்கள் தான் சர்வேயில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கிற இன்னொரு பேர், அதாவது நமக்கு சர்வதேச
அங்கீகாரம் புதுச்சேரிக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி.